Taste the Daily. அண்மை செய்தி. மா சாகுபடி விவசாயிகளின் துயரங்களை போக்குவதற்கு முன்வராத விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கழகங்களின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை வழங்குங்க. வணக்கம் அருண். மா சாகுபடி விவசாயிகளுடைய துயரங்களை போக்குவதற்கு முன்வராத விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கழகங்களின் சார்பில் 20/6/2025 வெள்ளிக்கிழமை கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தமிழகத்தில் நெல் கரும்பு சாகுபடியை தொடர்ந்து அதிக நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்படுவது மா மற்றும் தென்னை ஆகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சுமார் 1,14,000 ஹெக்டரில் மா சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 35,000 ஹெக்டர் பரப்பளவில் 3 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழம் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும் அதில் 2 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழத்தில் மாம்பழப்பூ தயாரிக்கப்படுகிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு மாங்காய் மற்றும் மாம்பழத்தினுடைய விலை கடும் வீழ்ச்சி ஏற்பட்டதாலும் மாம்பழக்கூ தயாரிக்க மாம்பழங்களை கொள்முதல் செய்வதில் பெரும் பின்னடைவு இருப்பதாலும் கிருஷ்ணகிரி மாவட்ட மா விவசாயிகள் பெரிதும் துன்பத்திற்கு ஆளாகி உள்ளார்கள் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். தங்களுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை சரிகட்ட வேண்டும் என்று விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் மனு அளித்தும் இதுவரை முறையான நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என்று விவசாயிகள் தங்கள் ஆதங்கங்களை தெரிவித்து வருகின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாம்பழக்கூ தொழிற்சாலைகள் கிலோ ஒன்றுக்கு 4 முதல் 5 ரூபாய் மட்டுமே தர முன்வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் என்றும் மா விவசாயிகள் கொள்முதல் விலையாக மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு 13 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மாம்பழ கூழுக்கான ஜிஎஸ்டி வரியை 12% இருந்து 5% குறைக்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகளுடைய முக்கிய பிரச்சனைகளை போக்கவும் மேலும் அவர்கள் தெரிவித்துள்ள மற்ற கோரிக்கைகளை தீர்ப்பதற்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாடகமாடப்படுவதாகவே இது குறித்து எந்த விதமான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை என்றும் இதுவரை எந்த தீர்ப்பும் ஏற்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் மா பயிரிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைக்க விடியா திமுக அரசின் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்தின் சார்பில் 20/6/2025 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 5 மணி வரை கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி அவர்களுடைய தலைமையிலும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார், புத்தங்கரை தொழில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த கழக சார்பு அணைகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாநகர நகர பேரூராட்சி மன்றங்களுடைய முன்னாள் இந்நாள் வார்டு உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மா விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.